Hi students, this is Alex here. Exercise 5.2 miscellaneous practice problems. Question number 1. Write the missing numbers in the tree. அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் பாருங்க 15 இன்டூ இருக்கு. ஸோ ஒரு சைடு 15 மட்டும் வரணும். அப்போ இந்த சைடு நமக்கு வந்து 15 வரும். இந்த மிஸ்ஸிங் நம்பர் வந்து 15. அதுக்கப்புறம் இங்க டிவிஷன்ல 9 டிவைட் பை 3 இருக்கு. அப்போ இது வந்து 9, இது வந்து 3. இந்த மிஸ்ஸிங் நம்பர் வந்து இங்க ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது 65 டிவைடட் இருக்கு. ஸோ 65 இந்த சைடு வரணும், டிவைட் பை 9 பிளஸ் 3. ஸோ இந்த இடத்துல 9 அண்ட் இந்த இடத்துல 3 வரணும். இங்க 8 பிளஸ் 5 இருக்கு. ஸோ ஒரு சைடு வந்து 8 5 நம்ம ஆட் பண்றோம். இன்னொன்று மைனஸ் ஆஃப் 9 பிளஸ் 2 இருக்கு. ஸோ 9 2 இந்த இடத்துல ஆட் பண்றோம். ஸோ இங்க மிஸ்ஸிங் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2. ரைட் த மிஸ்ஸிங் ஆபரேஷன்ஸ் இன் த ட்ரீ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து மிஸ்ஸிங் ஆபரேஷன் இங்கே எழுத போகிறோம். இங்கே பார்த்தீங்களா ப்ளஸ் இருக்கு நடுவில், ஒரு சைடு 8 இன்னொரு சைடு 6 டிவைட் பை 2 இருக்கு. அப்போ இந்த இடத்துல இது வந்து ப்ளஸ் ஆப்ரேஷன் வரணும். ஸோ இந்த இடத்துல நம்ம கிளியராக இந்த ப்ளஸ் ஆப்ரேஷனை எழுதிடலாம். அதே மாதிரி இங்கே வந்து ரெண்டு ஆப்ரேஷன் மிஸ் ஆகுது. ஸோ இங்கே 39 இருக்கு, இங்கே மைனஸ் வரும். அண்ட் 6ம் 5ம் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் வரணும். ஸோ இது வந்து அந்த ட்ரீயோட ஸ்ட்ரக்சர் எப்படி வரையணும்னு தெரிஞ்சுன்னா எந்த ஆப்ரேட்டர் வரும் அப்படின்றது இந்த எக்ஸ்பிரஷன் வச்சே நம்ம எழுதிடலாம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3. செக் வெதர் த ட்ரீ டயக்ராம்ஸ் ஆர் ஈக்குவல் ஆர் நாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிவிஷன் இருக்கு. ஸோ ஒரு டிவிஷன் போட்டுட்டு இந்த பக்கம் சி இருக்கு, இந்த பக்கம் மறுபடியும் ஒரு டிவிஷன் இருக்கு. ஆனா பிராக்கெட்ல ஏ டிவிஷன் பி அப்படின்னு போடணும். இப்ப இதுவே இங்க வந்து ஒரு டிவிஷன் இருக்கு. இப்ப ஃப்ரண்ட்ல வந்து ஏ இருக்கு, அதுக்கப்புறம் இங்க ஒரு டிவிஷன் பி அண்ட் சியை டிவைட் பண்றோம். பிராக்கெட்ல பி டிவிஷன் சி அப்படின்னு போடணும். இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனும் ஈக்குவலா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஒரு வேல்யூஸ் கூட எடுத்து செக் பண்ணலாம். ஆக்சுவலா இப்போ நீங்க ஏவை வந்து 8, பி வந்து 2, சி வந்து 4 இப்படின்னு எடுத்தீங்கன்னா இப்போ இந்த வேல்யூ என்ன ஆகும்? 4 டிவைடட் பை 8 டிவைடட் பை 2 அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ முதல்ல இந்த பிராக்கெட்ல இருக்கிறத நம்ம டிவிஷன் பண்ணுவோம். 4 டிவைடட் பை 8 டிவைட் பை 2 வந்து 4. அப்போ 4 டிவைட் பை 4 1 வந்துடும். இதுவே இங்க பாத்தீங்கன்னா 8 டிவிஷன் b divided by c னா 2 divided by 4 அப்படின்னு இருக்கு. 2 divided by 4 அப்படின்னா 1 by 2 வரும். ஸோ இதை நம்ம 8 into 2 by 1 போடுவோம். இது வந்து 16 வருது. ஸோ இது ரெண்டா ஆக்சுவலாக ஈக்குவல் கிடையாது. ஸோ இது நம்ம செக் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு வேல்யூ எடுத்து செக் பண்ணியிருக்கோம். இது நீங்கள் ரஃப்ல போட்டுட்டு இது வந்து நாட் ஈக்குவல் அப்படின்றத நீங்கள் கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து இது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து இது சேமாக வருதான்னு நம்ம செக் பண்ணியிருக்கோம். ஸோ தே ஆர் not equal. அது இன்னும் எக்ஸ்பிரஷனா சொல்லணும்னா சி டிவிஷன் ஏ டிவிஷன் பி அப்படின்றது வந்து not equal to ஏ டிவிஷன் பி டிவிஷன் சி. நெக்ஸ்ட் சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ். கொஸ்டின் நம்பர் 4. கன்வெர்ட் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன்டு ட்ரீ டயக்ராம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்க? the number of people who visited a library in the last 5 months அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மந்த்துக்கும் எத்தனை பீப்புள் விசிட் பண்ணிக்கான்னு கொடுத்துருக்காங்க. draw the tree diagram of the total number of people who had used library for the 5 months. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. இப்போ டோட்டல் வேணும் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். ஸோ ப்ளஸ் போட்டுக்கோங்க. அண்ட் 5 மந்தோட வேல்யூஸ் இருக்கு இல்லையா? ஸோ 1 2 3 4 5 லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வேல்யூஸ்லாம் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1210, 2100, 2550, 3160 அண்ட் 3310. இப்போ அடுத்தது சப்டிவிஷன் 2 பார்த்தீங்கன்னா ராம் had a bank deposit of 7,55,250. He had withdrawn 5,34,500 for educational purpose. Draw the tree diagram for this அப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம வந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணணும் வித்ட்ரா பண்ணும்போது. ஸோ அதனால மைனஸ் போடணும்.
ஸோ ஆல்ரெடி எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சு நீங்கள் எழுதணும், அப்புறம் வித்ட்ரா பண்ணது இங்கே எழுதணும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து 7,55,250 rupees எழுதியாச்சு. அண்ட் இந்த பக்கம் 5,34,500 எழுதியாச்சு. ஸோ வித்ட்ரா பண்ணும்போது சப்ட்ராக்ட் பண்ணுவோம், அப்போ பேலன்ஸ் என்னன்றது கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த கிவன் டேட்டாவோட ட்ரீ டயக்ராம். அடுத்தது third subdivision. In a cycle factory, 1,600 cycles were manufactured on a day. Draw tree diagram to find the number of bicycles produced in 20 days அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒரு சைக்கிள் ஃபேக்டரியில் இவ்வளோ பைசைக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன் ஏ டே, ஒரு டேக்கு இவ்வளோ. அப்போ 20 டேஸ்க்கு எவ்வளோ அப்படின்னா நம்ம 20 மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணணும், ஒரு சர்க்கிள் போட்டுட்டு மல்டிப்ளிகேஷன் போடணும். அண்டு ஒரு நாளைக்கு 1,600, அப்போ 20 டேஸ்க்கு அப்படின்னா நம்ம 20 மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல 20, இந்த இடத்துல 1,600 இல்லை மாற்றி போட்டாலும் ஓகே தான். இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பைசைக்கிள்ஸ் ப்ரொடியூஸ் இன் 20 டேஸ் நமக்கு கிடைக்கும். அடுத்தது a company with 30 employees decided to distribute 90,000 as a special bonus. Draw tree diagram கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ட்ரீ டயக்ராம் வந்து how much will each receive, ஒவ்வொருத்தருக்கு எவ்வளோ வரும் அப்படின்றத நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து டிவைட் பண்ணணும். டோட்டல் 90,000 30 ஸோ டிவிஷன் போடணும். இந்த இடத்துல வந்து 90,000, இந்த இடத்துல 30. ஸோ அப்போ நம்ம 90,000 30 டிவைட் பண்ணால் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ வரும், அமௌண்ட் எவ்வளோ வரும், ஈச் பர்சன் வில் ரிசீவ் ஹவு மச் அப்படின்றது கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்க இந்த டேட்டா வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ட்ரீ டயக்ராமாக போட்டிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 5ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ரைட் a numerical expression which gives the answer 10. Also convert into tree diagram கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக நமக்கு செவரல் ஆன்சர் வரும். இப்போ நமக்கு 10 ஆன்சராக வரணும் அப்படின்னா நான் 2 நம்பரோட அடிஷன் வந்து 10ன்னு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 + 8 இது வந்து 10 வரும். இப்போ இதை நான் ட்ரீ டயக்ராமாக எழுதுனா ப்ளஸ் பண்ணுறோம், எந்த 2 நம்பரை ப்ளஸ் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸோ இதோட ஆன்சர் வந்து நமக்கு 10 வரும். ஸோ இதுமாரி நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் ப்ளஸில் எழுதியிருக்கேன், இதை நான் சப்ட்ராக்ஷனில் கூட எழுதலாம். ஸோ 12 - 2 இதுவும் 10 தானே. அப்போ இதை நான் ட்ரீ டயக்ராமாக போட்டேன்னா இது வந்து இங்கே மைனஸ் வரும். எந்த 2 நம்பரை மைனஸ் பண்ணுறோமோ அந்த 2 நம்பரை இங்கே எழுதணும். ஸோ 12 - 2 10. இதை நான் மல்டிப்ளிகேஷனில் எழுதுனா 5 × 2 10 தான். அப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம் இல்லையா, நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்சர் கொடுத்தா போதும். அதனால தான் புக்கில் வந்து ஆன்சர் கொடுக்கல. மல்டிப்ளிகேஷன் நீங்கள் வந்து எதை மல்டிப்ளை பண்ணுறோம், 5ம் 2 மல்டிப்ளை. டிவிஷன்லேயும் கொடுக்கலாம். இப்போ 10 வரணும் அப்படின்னா நம்ம 10 வர்ற மாதிரி எப்படி எடுக்கலாம், நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 20/2வும் 10 தான். ஸோ 20 ÷ 2. அப்போ நான் டிவிஷனில் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இங்கே டிவிஷன் சிம்பிள் போட்டுட்டு எந்த 2 நம்பரை டிவைட் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸோ இந்த சைடு வந்து 20, இது 2. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஸோ ஏதாவது நீங்கள் 1 கொடுத்தா போதும். ஸோ ஒரு நியூமெரிக்கல் எக்ஸ்பிரஷன் நம்ம எடுத்திருக்கோம். ரைட் அ நியூமெரிக்கல் எக்ஸ்பிரஷன். ஸோ அது வந்து இதுதான் நியூமெரிக்கல் எக்ஸ்பிரஷன். அது வந்து 10 தர்ற மாதிரி எழுதணும். கன்வெர்ட் இன்டு ட்ரீ டயக்ராம், அது கீழே ட்ரீ டயக்ராமாக போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நீங்கள் கொடுக்கலாம். இல்லை வேற நம்பர் நீங்கள் உங்களுக்கு வேற ஏதாவது நம்பர் எடுத்து கூட 10 வர்ற மாதிரி ஒரு ஆன்சர் எடுத்து நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி 2 நம்பர் தான் எடுக்கணும்னு இல்லை, 3 நம்பர் 4 நம்பர் எப்படி வேணாலும் எடுக்கலாம். Question number 6. Use brackets in appropriate place to the expression 3 × 8 - 5 gives 19. அப்புறம் அதை ட்ரீ டயக்ராமாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் வந்து 3 × 8 - 5. இப்போ பிராக்கெட் வந்து நம்ம இப்படி போட்டால் மட்டும்தான் 8 × 3 24, 24 - 5 19 வரும். ஸோ பிராக்கெட்டை கரெக்டாக போட்டாச்சு. இப்போ இதை வந்து ட்ரீ டயக்ராமாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. இங்கே நடுவில் மைனஸ் சைன் இருக்கு, அப்போ மைனஸ் சைன் போடணும். அதுக்கப்புறம் 2 சைடு பிரிச்சுட்டு ஒரு சைடு 3 × 8 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளிகேஷனுக்காக ஒரு சர்க்கிள் போட்டு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டாச்சு. எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோமோ அதை வந்து இங்கே எழுதணும். ஸோ 3 and 8. இங்கே வந்து வெறும் 5 தான் இருக்கு. ஸோ 3 × 8 நம்ம மல்டிப்ளை பண்ணி ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் -5 அப்படின்றத நம்ம ட்ரீ டயக்ராமில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். Question number 7. A football team gains 3 and 4 points for successive 2 days and loses 5 points on the third day அப்படி கொடுத்துருக்காங்க.
இப்போ டோட்டல் பாயிண்ட்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் அப்புறம் 4 பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணோம், அப்புறம் லூசர்ஸ் 5 பாயிண்ட்ஸ், அதனால மைனஸ் பண்றோம். ஸோ இதை நம்ம தனியா பிராக்கெட் எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம டோட்டல் வேணும் அப்படின்னா நம்ம இதை டோட்டலா கால்குலேட் பண்ணுவோம். ஃபைண்ட் த டோட்டல் பாயிண்ட் ஸ்கோர் பை த டீம் அப்படின்னா இது வந்து 7 மைனஸ் 5 விச் இஸ் 2. இதை வந்து நம்ம ட்ரீ டயக்ராம்ல ரெப்ரசன்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நடுவில் இருக்க மைனஸ் சைன் போட்டுக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு மைனஸ் சைன் இருக்கு, மைனஸ் போட்டாச்சு. அண்ட் ரெண்டு சைடும் வந்து 2 லைன் போட்டுட்டு ஒரு சைடு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 3 + 4 போடுறோம். அப்போ 3 + 4 அப்படின்னா நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ ப்ளஸ் போட்டுக்கலாம். எந்த 2 நம்பரை ஆட் பண்ண போறோமோ அதை வந்து நம்ம இங்கே எழுதணும். ஸோ இங்கே எழுதும் போது 3 and 4. ஸோ 3 and 4 ஆட் பண்ணால் இங்கே ஒரு ஆன்சர் வரும். அது -5 போட போகிறோம். அது வந்து வெறும் ஒரு நம்பர் மட்டும்தான், எக்ஸ்பிரஷன் கிடையாது, ஆப்ரேஷன் கிடையாது. ஸோ 5 மட்டும் இப்படி போட்டுச்சு. ஸோ 3 + 4 அப்புறம் -5. இது வந்து gives the total points scored by the team.